அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் கலப்புக்கீரை கலவங்கீரை அப்படின்னு சொல்லக்கூடிய பாலக்கீரை, சிறு பசலைக்கீரை, கரிசலாங்கண்ணி, குப்பைக்கீரை, வல்லாரை, பருப்புக்கீரை, இந்த மாதிரி பலவிதமான கீரைகள். நான் இதில் 1 2 தான் எனக்கு வேணும்னு சொல்லி விதை ஊனி வளர்த்துனது. மீதி எல்லாமே இயற்கையாக வந்தது தான். ஸோ இயற்கை கொடுத்ததை நம்ம அனுபவிப்போம். இது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ இப்போ தொட்டியில் இருக்க மண்ணெல்லாம் கொட்டிட்டு நம்ம அடுத்தது ஆடி மாதத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனால் அந்த கேப்லேயும் நம்ம பெருசாக பராமரிக்கலைனாலும் இந்த மணத்தக்காளியும் அப்படி தான். கொஞ்சமாக மணத்தக்காளி கீரை பறித்து எடுத்துக்கிட்டாச்சு. அதுவும் இயற்கையாக நமக்கு வந்தது தான். இப்படி இயற்கை நமக்கு நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு நன்றி சொல்லி நாம் இதையெல்லாம் பறித்து எடுத்துக்குவோம். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இவ்வளோ பெரிய தொட்டியில் வேறு செடியெல்லாம் வச்சுருந்தோம். இப்போ அது போயிட்டு ஃபுல்லாக இந்த பருப்பு கீரை தான் முளைஞ்சு வந்திருக்கு.